Hi friends, Vanakkam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. பிரியாணி. Very good. Hi friends. How are you? Okay friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு உங்கள் பிரியாணி மாஸ்டர். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்டைலில் பிரியாணி. வெரி குட். இன்னைக்கு சூப்பரான ஜீரக சம்பா வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுருக்கோம். சரி, பிரியாணி வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் நம்ம கொஞ்சம் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் டைம் நம்ம தக்காளி ஆட் பண்ணல, இந்த வாட்டி தக்காளி அரைச்சி ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? சூப்பராக இருக்கும். வாங்க. அது இல்லாமல் இந்த வாட்டி மட்டன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் உங்களுக்கு போன்லெஸ் தான் நல்லாயிருக்கும். வாங்க, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப அதிகமான பொருள் தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தோம். ஓகே, வாங்க ஜாயின் பண்ணுங்கள். வந்து என் கூட வந்து நீங்களும் வந்து குக் பண்ணுங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். சரிங்களா? இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு நம்ம சூப்பரான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். என்னென்னா, ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச் துண்டு இஞ்சி, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி. இது வந்து 6 பச்சை மிளகு. சரிங்களா? இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மிளகாத்தூள் போட போதில்லை, அதனால் பச்சை மிளகா மிளகு மட்டும்தான். சரிங்களா? இது வந்து நான் சொல்கிற அளவு வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு, 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ மட்டன். அதுக்கு இந்த சரிங்களா? இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு. இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அரைங்க. சரிங்களா? தண்ணி போட்டு அரைக்காமல் தயிர் 2 டீஸ்பூன் போட்டு அது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பொடி, அது வந்து ஏலக்காய் 3, லவங்கம் ஒரு 5, பட்டை ஒரு துண்டு, மராட்டி மொக்கு, அது ஸ்டார் இருக்குல்ல, ஸ்டார் அனைஸ் அது 1, மிளகு 2 டீஸ்பூன். இது காரம் வந்து நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா அண்ட் மிளகு தான். ஸோ மிளகு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பிரிஞ்சி இலை ஒரு 1/2 இலை எடுத்துக்கோங்க, பாதி இலை எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு பவுடராக வைக்கணும். இந்த சைஸ் தக்காளி. சரிங்களா? இது வந்து நல்லா அரைக்கணும். நீங்கள் இதுவும் அரைச்சிக்கோங்க. நம்ம கட் பண்ணி போட போகிறதுல இந்த டிஷ்ஷுக்கு ஆக்சுவலாக தக்காளி தேவை இல்லை, பட் வந்து நான் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி போடுறேன். ஆனால் கட் பண்ணாமல் இதுமாதிரி நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரைச்சிட்டு பாருங்க. தக்காளி, அப்புறம் வந்து இந்த மசாலா இருக்குல்ல, எல்லாம் ஓல் மசாலா, அது வந்து ஜஸ்ட் நம்ம நல்லா பவுடர் அரைச்சிக்கிட்டோம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். சரிங்களா? இது நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா மட்டன்றதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எண்ணெய் நம்ம வந்து இன்றைக்கி 1/2 kg செய்கிறதுனால எண்ணெய் ஒரு 50 ml போதும். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு நெய் நல்லாயிருக்கும். நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எண்ணெய் ஒரு 50 ml, நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன். எண்ணெய் லைட்டாக காயிடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து அதுலேருந்தே வந்துடும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு தாளிப்புக்காக தான் இந்த வெங்காயம் நம்ம போடுறோம். போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும். சரிங்களா? நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டோம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த அந்த பொடி இருக்குல்ல, நம்ம இந்த ஏலக்காய், இந்த கிராம்பு, லவங்கம் நான் அரைச்சி வச்சோம்னா அந்த பொடியை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த பொடி தான் வந்து இந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. சரிங்களா? இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல,
அதை போடணும். அதை போட்டு நல்லா வதக்குவாங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கும். இப்போ பச்சையாக இருக்குல்ல, இது அப்படியே கலர் மாறிடும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டார்க் ஆஷ் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் அண்ட் தக்காளி, நான் தக்காளி அரைச்சி வச்சாலும் பேஸ்ட்டு அதை போடணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கும். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை கலர் லைட்டாக போயிடுச்சு பாருங்கள், கலர் லைட்டாக மாறிடுச்சா. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மட்டன் 1/2 kg போட்டுக்கணும். மட்டன் 1/2 kg போட்டுட்டு நல்லா இந்த இதில் மிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். சரிங்களா? இந்த மசாலா எல்லாம் மட்டன் நல்லா போட்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சோம்ல, ஸோ அது போட்டுருவாங்க. இது வந்து நல்ல புளிப்பு டேஸ்ட் தரும். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், மட்டன்லேருந்து நல்லா தண்ணி வந்துடுச்சு. இது ஃபுல்லாக போன்லெஸ். சரிங்களா? இது வந்து இந்த ஸ்டைல் பிரியாணி போன்லெஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த பிரியாணி தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ ரைஸ்க்கு 750 கிராம் தண்ணி, 1க்கு 1.5. சரிங்களா? ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு விசில் வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 விசில் விடணும். சரிங்களா? அப்போ நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போடும்போது ரைஸும் இந்த மட்டனும் சேர்ந்து இன்னும் சூப்பரான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மசாலாக்கும் ரைஸுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. சரிங்களா? மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம இது விசில் விட்டுடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில். சரிங்களா? விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அது வந்து அதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ரைஸ் போட்டு தம் போடலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பாருங்கள். அது நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டோம், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் வந்து ரைஸ் போட்டு தம் போட போகிறோம். சரிங்களா? வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போது அதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சீரக சம்பா ரைஸ் 1/2 kg அதை அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? சீரக சம்பா ரைஸ் போட்டோம். இந்த ரைஸ் நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சேன். சரிங்களா? ஜஸ்ட் 1/2 hour மட்டும்தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அரிசி நல்லா வெந்துட்டு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வரும் பாருங்கள். அப்போ வந்து நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு தம் போட்டுடலாம். சரிங்களா? லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு தண்ணி சுண்டு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இன்னும் லைட்டாக சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கப்புறம் மூடி போடணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டீம் வெளில போகாது. சரிங்களா? பாருங்கள், மட்டன்லாம் சூப்பராக வெந்துச்சு பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது. இன்னும் ஒரு ஜஸ்ட் 2 minutes அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டிட்டு அரிசிலாம் வெளில வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிட்டேன். ஓகே,
ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே வச்சுட்டு சரிங்களா, அப்புறமா மூடியை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா சைடில் இது மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் இருக்க ஸ்டீம் வெளில வராது. சரிங்களா, அவ்வளோதான். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் 1/2 hour விட்டுருங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour விட்டுட்டோம். இப்போது நம்ம தம் பிரிக்கலாம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாவ், மேலே இப்படி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஈவன் ஆகிடும். சரிங்களா, வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே சைட்லேருந்து அப்படியே எடுத்து பரட்டி விட்ருங்க. பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.